அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பதிவு அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு கோவில் ட்ரிப் தான் நம்ம பார்க்க போறோம். தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. சஷ்டி, சதுர்த்தி, அமாவாசை, பௌர்ணமி இது எந்த நாட்களையும் இந்த கோவில் திறக்க மாட்டாங்க. பிரதோஷ வழிபாடு கிடையாது. ஆனா இது ஒரு சிவன் கோவில். அது மட்டும் இல்லாம அன்னை காமாட்சி இருக்கக்கூடிய கோவில்ல விக்கிரகம் கிடையாது. இங்க எந்த ஒரு கடவுளுக்குமே உள்ள இருக்கிற எந்த ஒரு பரிவார தெய்வங்களுக்குமே பாத்தீங்கன்னா சிலைகள் கிடையாது, உருவம் கிடையாது. எல்லாமே ஜோதி மயமாதான். எப்படி வள்ளலார் சொன்ன மாதிரி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி வடிவில தான் இந்த கோவில்ல எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாம மாசி பெரியண்ண சாமிக்கு இந்த கோவில் மாதிரி வேற எங்கேயும் பெரிய கோவில் கிடையாது. கொல்லிமலையில இருக்காங்க இல்லையா மாசி பெரியண்ண சாமி, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம், காவல் தெய்வம். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க சிலைகள் கிடையாது. இதை பத்தின வரலாறு என்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, திருச்சி மாவட்டத்துல ஓமாந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த பெரிய கோவில் இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோவில் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஓமாந்தூர்ல இருக்கிற இந்த கோயில்ல நம்ம ஓமாந்தூர் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா மூலவர் யாரு அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரர், அன்னை காமாட்சி அம்மன், அதுக்கப்புறம் இங்க மாசி பெரியண்ண சாமி இருப்பாங்க. இங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா திருவிழா கோலமா இருக்குமான்னு கேட்டா இல்ல. இங்க எப்ப நட திறப்பாங்க அப்படின்னா திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான். அதுக்கப்புறம் விசேஷ நாட்களான தமிழ் வருடப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு, ஆடி 18, ஆடி 28, மகா சிவராத்திரி, அதாவது நமக்கு மாசி மாசம் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரியில இந்த உடுக்கை அடிக்கிறவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, குறி சொல்றவங்க, அவங்க எல்லாம் அன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா அந்த மந்தின்னு சொல்லக்கூடிய அந்த உடுக்கை வச்சு குறி சொல்லுவாங்க. நிறைய பேர் குறி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பில்லி, சூனியம், ஏவல் இதனால நமக்கு ஒருவேளை சில பேருக்கு பேய் பிடிச்சிருக்கலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்க சுத்தம் செய்யப்பட்டு அந்த பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிற ஒரு அற்புதமான கோவில் தான் நம்மளுடைய ஓமாந்தூர் பெரிய கோவில். இந்த கோவிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இங்க பாத்தீங்கன்னா குங்குமம் கிடையாது. அதாவது குங்குமம் அங்க வச்சிருப்பாங்க, எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மண்ணு, அந்த கோவிலுடைய மண்ணு தான் பாத்தீங்கன்னா விபூதி பிரசாதமா நமக்கு கொடுக்கப்படுது. அந்த மண்ணை ஒரு தொட்டியில போட்டுருவாங்க. தொட்டியில இருந்து நம்ம வேணுங்கிற மண்ணை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க குடிவரி வாங்குறது, அதே மாதிரி உள்ள கார் பார்க்கிங்க்கு காசு வாங்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. நம்ம ஆடு வெட்டுறோம், இல்ல கெடா வெட்டுறோம், கோழி காவு கொடுக்குறோம், இல்ல உயிரோட வரோம், எப்படி நம்ம அங்கேயே சமைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான வழிமுறைகள், தண்ணீர் வசதி எல்லாமே இந்த கோவில்ல செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா இது எதுக்குமே நம்ம காசு கொடுக்க தேவை கிடையாது. நமக்குடைய வேண்டுதல் இருக்கும்போது அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கலாம். அதே மாதிரி இங்க மாசி பெரியண்ண சாமிக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா சூளம்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆயுதங்களை பாத்தீங்கன்னா வேல் இது மாதிரி ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு அங்க அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. சோ இந்த கோவிலுக்கு நான் ஒரு 3 தடவை போயிருப்பேன். இங்க எப்ப குறி சொல்லுவாங்க அப்படின்னா திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை தான் கோவில் திறப்பாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 12 மணிக்கு உச்சிகால பூஜை முடிஞ்சு அந்த சக்தி பீடத்துக்கு முன்னாடி அன்னை காமாட்சி முன்னாடி உட்காந்து ஐயா அந்த பீடத்துல உட்காந்து குறி சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வேணுங்கிற கேள்விகளை கேட்டு நம்ம பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு விடையை நம்ம வாங்கிக்கலாம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, இல்ல ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருந்தாலும் சரி, அங்க எல்லோருமே ஒரே மாதிரியான முறைகள்ல தான் மதிக்கப்படுவாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, நான் இங்க இருந்து வந்திருக்கேன், நான் இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி அங்க போய் எதுவும் சொல்ல முடியாது. அங்க கடவுள் மட்டும்தான் பெரிய ஆளு. இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் பாக்குறதே பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் அபூர்வம். ஏன்னா எல்லா கோவில்களையும் விஐபி தரிசனம், விவிஐபி தரிசனம் அப்படின்னு ஸ்பெஷல் தரிசனம், சாதா தரிசனம் சொல்லி நிறைய பிரிச்சு வைப்பாங்க. ஆனா சில கோவில்கள்ல மட்டும்தான் நம்ம போன உடனே சாமியை பார்க்கலாம், எல்லாரும் ஒன்னா நின்று பார்க்கலாம், எல்லாரும் ஒண்ணு சமம் அப்படிங்கும் போது அந்த கோவில்ல எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல ஒரு விளக்கு ஏத்துனாலே அவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கும். அந்த இடத்த சுத்தி அவ்வளவு ஒரு நேர்மறை சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கோவில்ல எந்த உருவமே இல்லாம எல்லா சாமிக்குமே பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்குமே வெறும் ஜோதியில மட்டும்தான் நம்ம போய் பார்க்க முடியும். அந்த கோவில உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். நான் மாசி முதல் வெள்ளிக்கிழமை போனேன். சோ அந்த வீடியோ போட முடியாமலே போயிடுச்சு. அதனால இன்னைக்கு நான் போடுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இதனுடைய சிறப்புகளையும் நான் சொல்றேன், இதனுடைய வரலாறும் நான் சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது நிறைய பேருக்கு குலதெய்வமாவும் இருக்கு. உங்க குலதெய்வமா இந்த கோவில் இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம்.
காராளன் அப்படிங்கிற 10 வயது சிறுவன் அவங்க வந்து கொல்லிமலை அடிவாரத்துல புளியஞ்சொலை அப்படிங்கிற இடத்துல வந்து வசிச்சு வந்தாங்க. அவங்களோட பெற்றோரோட ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அந்த கொல்லிமலையில வந்து பாத்தீங்கன்னா மாசி பெரியண்ணசாமி அப்படிங்கிற நம்ம பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற கோவில், காவல் தெய்வம். அவங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா அன்னை காமாட்சி மற்றும் மாசி பெரியண்ணசாமியோட தீவிர பக்தனா வந்து இருந்து வந்தாங்க. அப்படி வந்து இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த கொல்லிமலையில வந்து ஆரம்ப காலத்துல வந்து மலையாள இனத்தவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து பூஜைகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட இனத்தவர்கள், அவங்களோட சார்ந்த இனத்தவர்கள் மட்டும்தான் அந்த பூஜையில வந்து கலந்து கொள்ள முடியும். அந்த மலையாள பூசாரியோட பையனும் இந்த காராளனும் ஒரு நல்ல நண்பர்கள். அப்படி இருக்கும்போது 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. எனக்கு அந்த பூஜையை பார்க்கணும்னு சொல்லும் போது தன்னுடைய நண்பன் அவனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அவன் வந்து அவங்க பார்க்க வேண்டிய பூஜையை வேறொரு வந்து பார்த்தது. இன்னொருத்தருக்கு அந்த பூசாரிக்கு அருள் வந்து அவனுக்கு வந்து இங்க வேற ஒரு ஆள் வந்து நம்ம கூட்டத்துல இருக்கான், அவனை வந்து தண்டிக்கணும், அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து அந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக வேலையில் நடந்துட்டு இருக்கும் போது நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அவ்வளோ வந்து அழுகுறான். மாசிக்க பெரியண்ணசாமியை நினைச்சிட்டும் அதே மாதிரி காமாட்சி அம்மன் நினைச்சிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து அழுகுறான். அப்படி அழுவும் போது கனவுல வந்து காமாட்சி அம்மனும் மாசி பெரியண்ணசாமியும் தோன்றி, நாங்க வந்து நீ வந்து உங்க அம்மா அப்பாவை வந்து கூட்டிட்டு நீ வந்து தெற்கு திசை நோக்கி நடந்து போயிட்டே இரு, உன் கூட வந்து வர மாடுகள் வந்து எந்த திசையில போகுதோ அந்த திசையிலே போயிட்டே இரு, அது எங்க நிக்கிதோ அந்த இடத்துல நீ வந்து பாரு, அங்க வந்து நாங்க அங்கே இருந்து உங்களுக்கு வந்து அருள்பாலிப்போங்க இருக்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி உருவான ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓமாந்தூர் பெரிய கோவில். இது வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து காசு கொடுத்தோ இல்ல வந்து அறநிலைத்துறையோ எடுத்து நடத்துற கோவில் கிடையாது. இது வந்து வழி வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருக்கவங்க அவங்க வந்து வழி வழியா வந்து பூஜை பண்ற ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவில்ல பிரதோஷமோ சஷ்டியோ இல்ல சதுர்த்தியோ எதுவுமே வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல கூட இந்த கோவில் திறக்காது. அந்த கோவில் அன்னைக்கு வந்து திங்கள் வெள்ளி அந்த நாள்ல அமாவாசை பௌர்ணமியா இருந்தா பரவாயில்ல. மத்த வந்து ஸ்பெஷலா வந்து அமாவாசைக்காக சிறப்பு பூஜை, பௌர்ணமிக்காக சிறப்பு பூஜை அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து ஏகாம்பரேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இல்லையா, அதுக்கு கீழே 30 முக்கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த இடமும் இங்க இருக்கு. அதே மாதிரி எல்லா அந்த தெய்வங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஜோதி வடிவுல மட்டும்தான் காமிப்பாங்க. இங்க கற்பூர ஆரத்திலாம் வந்து காமிக்கிறது இல்ல. அந்த ஜோதியை நம்ம அப்படியே வழிபட்டு நம்மள மனசார வந்து எடுத்துக்கணும். தனித்தனியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் தீபாரதனெல்லாம் காமிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த தொட்டியில இருக்க மண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கோவில் பிரசாதம். இங்க வர பக்தர்கள் எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து அன்னைக்கு செஞ்சாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான கோவில். கோவில் வந்து ரொம்ப வந்து சுத்தமா வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஆனா நம்ம மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க குப்பைகளை போடுவாங்க. ஆனா அதுக்குமே ஆள் போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூய்மையா வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதா மாசி பெரியண்ணசாமி அந்த கோவிலுடைய இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடிமரம் வந்து கிடையாது. அங்க நீங்க பார்த்தது அன்னை காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து பூஜைகள் நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம போய் நம்மளுடைய கோரிக்கையை வந்து அங்க பெரியண்ணசாமி ஐயாட்ட வந்து சொல்லி நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி நம்ம வந்து நல்லபடியா வந்து இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். தீபாராதனையை பாருங்க, நல்லபடியா வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்னே சொல்லலாம். ஒரு சிவன் கோவில்ல வந்து பிரதோஷத்துக்கு வழிபாடு கிடையாது. ஒரு காமாட்சி அம்மன் இருக்க கோவில்ல பௌர்ணமியில வந்து அபிஷேகம் வந்து இல்லை அப்படின்னா நம்ப முடியுதா? பாருங்க எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஃபுல்லாவே கோவில் ஃபுல்லாவே ஒரு ஜோதி மயமா காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில். இங்க வந்து காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கிடையவே கிடையாது. யாரையும் காசு கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணி ஷார்ட்கட்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க வந்து வரிசையில நிக்கிறோம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போய் பார்க்கணும், பொறுமையா சாமி கும்பிடணும். அங்க வந்து அந்த மாசி பெரியண்ண சாமிக்கு சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற வேல்ல வந்து நிறைய எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க நிறைய பேர் வந்து வேல் வந்து வேண்டுதல் வச்சிருப்பாங்க இல்லையா, சாத்திரைன்னு. அதெல்லாம் வந்து வேல் வந்து அந்த 3 தடவை வந்து சுத்தி வந்து அந்த அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறாங்க. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க எப்ப இந்த கோவிலுக்கு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா எப்பவுமே வந்து கோவில் கும்பலா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஸ்பெஷல் வழிபாடும் கிடையாது. திங்கள் வெள்ளி ஆனா வந்து 12 மணிக்கு உச்சிகால பூஜை பண்ணி எல்லா தீபங்களும் ஏற்றப்பட்டு எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்றப்பட்டு ஜோதி வடியில அந்த ஒரு அற்புதமான அந்த காட்சியில தான் நம்ம வந்து தெய்வத்தை பார்க்க முடியும். அதாவது ஜோதியில வந்து
பாத்தீங்கன்னா உருவம் அருவம் எதுவுமே கிடையாது. அது ஜோதினா ஜோதி தான். அதாவது ஏழை ஏற்றினாலும் அந்த கற்பூரம் வந்து எரியும், பணக்காரங்க ஏற்றினாலும் அந்த கற்பூரம் ஒரே ஜோதி ஒரே வாசனையை தான் கொடுக்கும். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலும். யாரும் வந்து இங்க பெரியவங்களும் இல்லை சின்னவங்களும் இல்லை, எல்லோருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அன்னை காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் வந்து மாசி பெரியம்மன்ன சாமியோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த மாதிரி ஒரு கோவில் நீங்க வந்து பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோவில்களை பத்தி சொல்றாங்க, இந்த வழிபாடு செய்யுங்க அந்த வழிபாடு செய்யுங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு ஜோதியை வச்சே ஒரு கோவிலே வந்து இருக்கு, அதுவும் பெரிய கோவிலா இருக்கு. இங்கவும் இவ்வளவு பெரிய ஜனங்க வந்து வேண்டிக்கிறாங்க, இவ்வளவு கும்பல் வருது அப்படின்னா இந்த கோவிலோட மகிமையை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். வீட்டுல விளக்கேத்தினாலே எவ்வளவு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கோவிலே ஃபுல்லா எல்லாமே ஜோதிமயமா இருக்கும்போது அங்க இருக்கிற சக்தியை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நீங்களே யோசிங்க. இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.